கிரிக்கெட்ல பெனால்டி ரன்ஸ் அப்படிங்கறத கேள்விப்பட்டிருப்பீங்க. எதிரணியினர் பண்ணக்கூடிய சில தவறுகளுக்கு பெனால்டி ரன்ஸ் அம்பையர்ஸ் கொடுப்பாங்க. அப்படி பெனால்டி ரன்ஸ் கொடுக்கப்பட்ட 4 சம்பவங்களை இந்த வீடியோல பார்த்துருவோம். இது பார்ட் 4. நம்பர் 1, 2024 ஆண்டு இங்கிலாந்தும் இந்தியாவும் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப அஸ்வின் ஒரு ஷாட் அடிச்சுட்டு ரன்னோட ட்ரை பண்ணிருப்பாரு. பிச்சுக்கு நடுவுல ஓடி இருப்பாரு. அதை பார்த்து டென்ஷனான அம்பையர் 5 ரன் பெனால்ட்டியா இங்கிலாந்துக்கு கொடுத்திருப்பாரு. அதாவது இங்கிலாந்து அடுத்த தடவை ஆட வரும்போது அவங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாம 5 ரன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படிதான் அந்த நடைமுறையானது இருக்கும். அதை பார்த்து டென்ஷனான அஸ்வின் அம்பையர் கிட்ட சண்டைக்கே போயிருப்பாரு. என்ன நடந்துச்சு, எதுக்காக பெனால்டி ரன் அம்பையர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பிச்சுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடத்தை டேஞ்சர் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த டேஞ்சர் ஏரியாவில் பவுலர், ஃபீல்டர், கீப்பர், பேட்ஸ்மேன் சொல்லிட்டு யாரும் நடக்கவே கூடாது. அப்படி நடந்தாங்க அப்படின்னு சொன்னா பிச்சு டேமேஜ் ஆயிரும். பிச்சு டேமேஜ் ஆனா அன்இவன் பவுன்ஸ் ஆகும். அதனால பிளே ஆனது பாதிக்கப்படும். அந்த ஒரு காரணத்தால இது மேல யார் நடந்தாலுமே எதிரணியினருக்கு பெனால்டி ரன்ஸ் கொடுப்பாங்க. அப்படிதான் இங்கே நடந்திருக்கு. நம்பர் 2, ஃபஃப் டு பிளேசஸ் பால் டேம்பரிங் பண்ணிருக்காருன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? 2013 சவுத் ஆப்பிரிக்காவும் பாகிஸ்தானும் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப பாலை வாங்கி சைன் பண்றதுக்காக ஃபஃப் டு பிளேசஸ் அவருடைய பேண்ட்டை தேய்ச்சிருப்பாரு. பேண்ட்டை தேய்க்கும் போது பேண்ட்ல பாக்கெட்டுக்கு பக்கத்துல ஜிப் இருக்கும் இல்லையா, அந்த ஜிப்லையும் தேய்ச்சிருவாரு. அதை பார்த்து அம்பையர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஜிப்ல தேய்க்க கூடாது, இது பேர் பால் டேம்பரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஃப் டு பிளேசஸ் கிட்ட இருந்து பாலை பிடிங்கி பாலை சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஃபஃப் டு பிளேசஸ்க்கு 50% ஃபைனும் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அது பால் டேம்பரிங் அப்படிங்கிறதால 5 ரன் பெனால்ட்டியா பாகிஸ்தானுக்கு கொடுத்திருப்பாங்க. ஸோ இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் பால் டேம்பரிங்க்கும் 5 ரன் பெனால்ட்டியா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மித்துக்கு வார்னருக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா வேற விஷயம், அது ரொம்ப பெரிய விஷயம். நம்பர் 3, 2025 இங்கிலாந்துல ஒரு பெண்கள் உள்ளூர் போட்டி நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப பேட்டர் ஒரு ஷாட் அடிச்சுட்டு ரன்னோட பார்க்கும்போது ஃபீல்டர் பாலை எடுத்து த்ரோ அடிச்சிருப்பாங்க. த்ரோ அடிக்கும் போது பேட்டர் மேல படுற மாதிரி வேணும்னே இழுத்து வீசியிருப்பாங்க. அதனால அம்பையர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு 5 ரன் பெனால்ட்டியா பேட்டிங் டீமுக்கு கொடுத்திருப்பாங்க. என்ன நடந்துச்சு, பாலை வீசின குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பாலை வீசுறது குத்தம் கிடையாது. பேட்டர் மேல பால் படணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே பாலை வீசுறது தப்பு. அப்படிதான் எங்க ஃபீல்டரும் வீசியிருப்பாங்க. அதனால தான் 5 ரன் பெனால்ட்டியா பேட்டிங் டீமுக்கு கொடுத்திருப்பாங்க அம்பையர்ஸ். அதாவது இதை டேஞ்சரஸ் பிளேன்னு சொல்லுவாங்க. அன்ஃபேர் பிளே அடிப்படையில் இந்த பெனால்ட்டி ரன்ஸ் ஆனது அந்த பெண்கள் அணியினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். நம்பர் 4, விராட் கோலி கடுப்பாகி தல தோனியை திட்டின சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? 2017 சாம்பியன்ஸ் டிராஃபில இந்தியா பங்களாதேஷும் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ரன் அவுட் சான்ஸ் கிடைக்கும். அதுக்காக தோனி ஃபீல்டர் வீசின பாலை பிடிக்கிறதுக்காக எப்பவும் போல கிளவுஸை கழட்டி கீழே வச்சுட்டு பாலை பிடிக்க போயிருப்பாரு. பிடிச்சவரை எப்பவும் போல ஸ்டெம்ப் அடிக்க பாலை தூக்கி வீசியிருப்பாரு. தூக்கி வீசும்போது கழட்டி வச்சிருந்தாரு இல்லையா ஒரு கிளவ், அந்த கிளவ்லயே அந்த பால் பற்றும். அதை பார்த்து அம்பையர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 5 ரன் பெனால்ட்டியா பங்களாதேஷ் கொடுத்திருப்பாங்க. அதை பார்த்து தான் காண்டாகி விராட் கோலி தோனியை கத்திருப்பாரு. ஆக்சுவலி தோனியை பார்த்து கத்திருக்க மாட்டாரு, அந்த சம்பவத்தை பார்த்து தான் கத்திருப்பாரு. இந்த சம்பவத்தை பார்த்திருக்கீங்க இல்ல இதோட ஃபுட்டேஜ் கிடைச்சு அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ஃபுட்டேஜ் கிடைக்கல.